வணக்கம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 47 பேர் பலியாகியுள்ளனர். அரசியல் கட்சிகளின் குடும்பங்களுக்கும் அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு பெண்கள், குழந்தைகள் என கூட்டம் கூடுவது மக்கள் பிரதிநிதி சட்டம் மற்றும் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு முரணானது என தெரிவித்திருக்கிறார். எனவே குழந்தைகளை அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுவதை தடை செய்வது மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது எனவும், சட்ட விதிகளை மீறும் அரசியல் கட்சிகள் அங்கீகாரத்தை ரத்து செய்ய மக்கள் பிரதிநிதி சட்டம் மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருப்பதாகவும், எனவே சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடும் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்யலாம் என உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளில் தெரிவித்திருப்பதை குறிப்பிட்டு தன்னுடைய மனுவில் தெரிவித்திருந்தார். மேலும் விஜய் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் அஜாக்கிரதையால் முறையாக திட்டமிடல் மற்றும் அது போன்ற சம்பவங்கள் நடைபெறாததால் இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் ஏற்பட்டதாகவும், எனவே இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது, தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் அந்த கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்ப முடியாது என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மனுவிற்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கும் டிஜிபி உத்தரவிட்ட நீதிபதி, மனுவில் கூறப்பட்டுள்ள சில கோரிக்கைகளை உச்சநீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ள வழக்குடன் தொடர்புடையதால் சில கோரிக்கைகள் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பாக உள்ளதாலும், உச்சநீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பாக அந்த மனுவும் நிலுவையில் இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். பின்னர் இது தொடர்பாக ஏற்கனவே ஏதேனும் வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அதனுடன் சேர்த்து இந்த மனுவையும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்.